ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவலிங் ஹோம். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான சிக்கன் பிரியாணி. ஆமாங்க, சிக்கன் பிரியாணினா யாருக்கு பிடிக்காது? எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் குழையாமல் 1 kgயில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அரிசியை ஊற வச்சிடணும். நான் 1 kg பாஸ்மதி அரிசி 2 தண்ணி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். முதல்ல நம்ம கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் கழுவக்கூடாது. வெங்காயம் வெட்டும் போது கூடுதல் கண் எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி பைப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்தோம்னா வெட்டும் போது நமக்கு கண் எரிச்சல் இல்லாமல் இருக்கும். 1 kg பிரியாணிக்கு 1/2 கிலோ போல் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். கூடுதலாக போட்டால் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. 1/4 கிலோ போல் தக்காளி எடுத்து இது மாதிரி நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. மல்லி புதினா 2 வெட்டி வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம கேஸ் பற்ற வச்சு இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரமும் வச்சு அதில் நம்ம தேவைக்கு எண்ணெயும் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகும் வெங்காயமும் அதில் போட்டு அதுவும் கிண்டணும். இப்போ நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்துலேயே உப்பு போடுறதுனால வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள ஒரு ப்ரமோஷன் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. This video is sponsored by genreviews.online. இது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு வெப்சைட். இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த வெப்சைட்டில் போய் ரிவ்யூஸ் பார்த்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜென்ரிவியூஸ் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது இஞ்சியும் பூண்டும் ஒரு 100 கிராம் எடுத்து உரிச்சு அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியும் போடணும், புதினாவையும் போடணும். தக்காளியும் புதினாவும் வதங்கினதுக்கு அப்புறம் கெட்டி தயிர் எடுத்து ஒரு 200 கிராம் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அடுத்தது மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள். நான் இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எரிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டு அதுவும் கிண்டுங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மசாலாலாம் கறியில் நல்லா பிடிக்கிற மாதிரி வதக்கி கொடுத்துக்குவோம். பிரியாணி குழையாமல் எடுக்கிறதுக்கு கரெக்டாக தண்ணி விடணும். அதுக்கு 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணின்றது கரெக்டாக இருக்கும். கூடுதலாக விட்டுறக்கூடாது. அடுத்தது கொத்தமல்லியும் போட்டுக்கணும். ஃபைனலாக எலுமிச்சம்பழமும் விட்டுக்குவோம். எலுமிச்சம்பழம் பாதி போதும், பாதி அந்த கொட்டை எல்லாம் கீழே விழாத இருக்கிறதுக்காக இது மாதிரி ஜல்லிக்கரண்டியில் பிழிஞ்சு விட்டுக்குவோம். இப்போ அரிசியும் சிக்கனும் வேகிற வரையும் கொஞ்சம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம தம் போடணும். அதுக்கு பக்கத்து கேஸில் தோசை கல் எடுத்து வச்சுருக்கேன். தோசை கல்லுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வைக்கணும். இப்போ தீயை கூட்டியும் வச்சிடாம குறைச்சியும் வச்சிடாம மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு தம் போட்டுருவோம். 10 நிமிஷம் கழிச்சு பிரியாணி பாத்திரத்தை கீழே வச்சு அதுக்கு மேலே தோசை கல்லை தூக்கி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம் போட்டுறணும். 20 நிமிஷம் கழிச்சு பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சிக்கன் பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டாங்க, பாய்.